ஹலோ ருவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம வரப்போற 2026 குரூப் 4க்கான ஏஜ் லிமிட் அப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவை வரப்போற குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எல்லாரும் முழுமையாக பாருங்க. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்க. ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஓசி கேட்டகரிக்கு ஒரு லிமிட்டு, பிசி, எம்பிசி, பிசிஎம்னா அதுக்கு ஒன்று, எஸ்சி எஸ்டினா அதுக்கு ஒன்று. இந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட செப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? நீங்க வந்து பாதியை பார்த்துட்டு இவ்வளவுதான் நம்ம ஏஜ் லிமிட் போல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போயிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. இல்ல நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் சார், ஒரு வந்து டிகிரி வந்து ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங்கும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தெளிவா கடைசி வரைக்கும் வீடியோவை முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து வாங்க. சரிங்களா? எடுத்தோடனே வந்து பாதி தூரம் பார்த்துட்டு இவ்வளவுதான் எழுத முடியும் போல, இந்த ஏஜ் வரைக்கும் தான் எழுத முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட வேணாம். ஓகேவா? கொஞ்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த வீடியோ இருக்கும். இந்த ஒரு 20 நிமிஷத்தை உங்க லைஃப்காக கொஞ்சம் ஒதுக்கி பொறுமையா பாருங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டம் அகாடமி சார்பா நம்ம காமராஜர் டெஸ்ட் பேட்ச் வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026க்காக 120 நாட்கள் அதுக்கான ஸ்டடி பிளான், ஷெடியூல் இது எல்லாமே நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு பேட்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேட்சோட ஃபீஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் 100 rupees மட்டும்தான். ஓகேவா? நீங்க ஒரு ஆன்லைன் பேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1500 இருந்து 2000, 3000, 4000 அந்த ரேஞ்ச். அதே மாதிரி நீங்க வெளியில போய் ஆஃப்லைன்ல ஒரு பேட்ச் விசாரிக்கிறீங்க அப்படின்னாலும் 10,000, 15,000, 20,000 இப்படி போகக்கூடிய இடத்துல நம்ம அதே அளவு குவாலிட்டியை, அதே அளவு நம்ம கண்டென்ட்டை வெறும் 100 rupeesக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டிலேருந்து படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம், காலேஜ் போயிட்டு வந்து படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு அதிக பணம் செலவழித்து படிக்க முடியாதவங்களாம் இருப்பீங்க. ஸோ அப்படி உள்ளவங்களுக்குலாம் வந்து நம்ம இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான வீடியோ லிங்க், அதுக்கப்புறம் பேட்ச்க்கான டீட்டெயில் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்டாக ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. சரிங்களா? நீங்க போடுற ஒரு லைக் உங்களை மாதிரி இன்னும் 10 பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். அவங்களுக்கும் இது வந்து ஒரு உதவியா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம். ஓசி, அதுக்கப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேவா? இங்க ஓசி அப்படிங்கிறது அதர் கேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய அதர். ஓகேவா? ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிசினா பேக்வர்ட் கேஸ்ட், பிசிஎம்னா பேக்வர்ட் கேஸ்ட் முஸ்லீம், எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட். ஓகேவா? எஸ்சினா ஷெட்யூல் கேஸ்ட், எஸ்சிஏனா ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. எஸ்டினா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஒவ்வொரு இதுவா நான் வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ பொறுமையா கவனிங்க. ஓகேவா? சரிப்பா. ஸோ இப்போ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்க விஏஓ எடுக்கணும். ஓகேவா? விஏஓ போஸ்டிங்கான மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21. ஓகேவா? 21. சார் இது என்ன சார் கணக்கு? 21 நடந்திருக்கணுமா, முடிஞ்சிருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 ஜூலை 2026. சரிங்களா? ஸோ இந்த டேட்டுக்கு உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். 21 முடிஞ்சு 22 ஆரம்பிக்கணும். சரிங்களா? சார் எனக்கு வந்து ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் 21 நடக்குது சார், 21 ஓடுது சார், அதெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. 21 முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 22 ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓசி கேட்டகரியில 21 வயசு உங்களுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க விஏஓ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சரிங்களா? மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் என்ன, அதிகபட்ச வயசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32. இப்போ நீங்க இதுவே டிசபிள்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வயசு அப்படிங்கிறது 42. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயசு 50. விடோவா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 37. ஓகேவாப்பா? ஸோ அதுக்கப்புறம் விஏஓக்கு அடுத்து உள்ள போஸ்ட் என்னன்னா ஜேஏ அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜேஆர்ஐனா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜேஇஓனா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், கிளர்க்கு, அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட். ஓகேவா? இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நீங்க போகணும் அப்படின்னா ஸோ இதுல வந்து உங்களுக்கு மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18.
ஓசி கேட்டகரிக்கு. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32. டிசபிள்டு பர்சனா இருந்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் போஸ்டிங் கூட கிடைக்கும். விடோவா இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுல நீங்க இந்த டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் பாக்குறீங்க பாத்தீங்களா? ஸோ இதுல ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நான் டைப் ரைட்டிங் இருந்தா தான் நம்மளால வேலைக்கு போக முடியுமா? டைப் ரைட்டிங் இருந்தா தான் எக்ஸாம் எழுத முடியுமா? அப்படிலாம் கிடையாதுப்பா. டைப் ரைட்டிங் இருந்தா இந்த டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த ஏரியால உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? இப்ப உங்க மார்க் வந்து வந்துருச்சு. உங்களுக்கு ஜேஏ கிடைக்கல. ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிடைக்கல. ஜேஇஓ கிடைக்கல. அப்ப அடுத்து என்ன? டைப்பிஸ்ட். இந்த டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு நீங்க டைப்பிங்கும் ஸ்டெனோவும் முடிச்சிருக்கணும். ஓகேவா? இது முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஏரியால கிடைக்கும். இல்லையா அதுக்கு அப்படியே அடுத்து வந்துரும். கிளர்க், அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த ஏரியால உங்களுக்கு போஸ்டிங் வந்துரும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவ்வளவுதான். அதுக்காக வந்து நான் டைப் ரைட்டிங் முடிச்சாதான் வேலைக்கு போக முடியுமானா கிடையாது. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்து இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் இப்ப நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியோட வந்து சேர்த்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம்ல இருந்து தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங் வரும். இதுலயே இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு. அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர்லயே ட்ரைபல் யூத் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டும் இருக்கு. ஏன்னா இந்த பொதுவாகவே இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேலைகள் தான். சரிங்களா? சரணாலயங்கள் இந்த மாதிரியான ஏரியால தான் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுல ட்ரைபல் யூத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதாவது இந்த ஷெட்யூல்டு ட்ரைப் சொன்னோம் இல்லையா? மலைவாழ் மக்கள். சரிங்களா? ஏன்னா அவங்க முன்னாடில இருந்து அவங்க வளர்ந்ததே வந்து அந்த மலையிலையும், காடுகள்லையும், மிருகங்கள் இது எல்லாத்தையும் அவங்க பார்த்திருப்பாங்க. ஸோ அதுல எல்லாத்துலயும் அவங்களுக்கான அனுபவங்கள்னு இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு 1 டயர், 2 டயர் சிட்டில இருந்துட்டு, திடீர்னு ஒரு அடர்ந்த காட்டுல போய் நம்மளுக்கு டியூட்டி போடுறாங்க அப்படின்னா, நம்மளால அங்க சர்வை பண்ண முடியுமா? அது ரொம்பவே கஷ்டம். ஆனா இதுவே இந்த மாரி ஒரு ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு இருக்காங்க. அதுல ஒரு யூத் வந்து அவங்க வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த காடுகள பத்தி தெரியும். அந்த செடி கொடிகள பத்தி தெரியும். அந்த மிருகங்கள் இருக்கு அப்படின்னா, அது எப்படி அட்டாக் பண்ணும்? அத நம்ம எப்படி தப்பிக்கலாம்? அந்த மாரியான விஷயங்கள்லாம் அவங்க முன்னாடில இருந்தே பழகி வச்சிருப்பாங்க. ஏன்னா வாழ்வியலுக்கே அது வந்து அவங்களுக்கு தேவையானதா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை குடுப்பாங்க. இதுல மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 21. மேக்ஸிமம் 32 அண்ட் டிசபிள்டு பெர்சனுக்கு வந்து 42 வயசு வரைக்கும் கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 32, விடோனா 37. ஓகேவா? ஸோ இதுதான் ஓசி கேட்டகரிக்கு. சரிங்களா? இது எல்லாமே இந்த டேட் படி முடிஞ்சிருக்கணும்ப்பா. 1 ஜூலை 2026. சரிங்களா? இந்த தேதிக்கு உங்களுக்கு இந்த வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப அடுத்தது நம்ம பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரிக்கு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. விஏஓக்கு இங்க மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 21. விஏஓ அப்படிங்கிறது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கு 32 வயசு வரைக்கும் எழுதலாம். டிசபிள்டு பர்சனா இருக்கீங்கன்னா 42, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்கன்னா 50, விடோவா இருக்கீங்கன்னா 37. இப்போ ஒரு சில பேர் கேட்பீங்க, சார் எனக்கு 33 வயசு ஆயிருச்சு சார், எனக்கு 34 வயசு ஆயிருச்சு சார், அப்ப என்னால எழுத முடியாதா சார் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. அதுக்கு தான் நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று நான் கடைசியா சொல்லுவேன். அதனால வீடியோவை பொறுமையா கவனமா பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் இந்த லெவல் போஸ்டிங் இது என்னங்கிறத நான் போன ஓசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்ணியிருக்கேன். பார்க்கலைன்னா அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜேஏனா என்ன, ஜேஆர்ஐனா என்ன, ஜேஇஓனா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் சொல்ல வேணாம். நம்ம நேரத்தை வந்து அதிகமா சாப்பிடும். ஓகேவா? அதனால நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18. அதாவது விஏஓ ஃபாரஸ்ட் இல்லாத போஸ்டிங், அதர் போஸ்டிங்க்கு மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, டிசபிள்டு பர்சனுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, விடோக்கு 37. சேம் அதே தான். ஓகேவாப்பா? இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதுல வந்து போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 21 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 இருக்கணும். ஸோ அதே மாதிரி டிசபிள்டு பர்சனுக்கு 42. ஓகேவா? 42 வரைக்கும் நீங்க டிசபிள்டு பர்சனா இருந்தாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 32, விடோனா 37. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். ஓகேவா? இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட். ஓகேவா? அடுத்தது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட்டை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க விஏஓக்கு போகணும் அப்படின்னா இதுலயும் சாரிப்பா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஒரு நிமிஷம்ப்பா. சாரி இந்த இதை மட்டும் நான் கொஞ்சம் திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். ஓகே. ஸோ இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம் இது மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஸோ அது கொஞ்சம் ராங்கா இருக்குப்பா. நான் திரும்ப எக்ஸ்பிளைனா தெளிவா சொல்றேன். ஸோ இப்போ விஏஓக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது எவ்வளோனா 42 வரைக்கும் எழுதலாம்.
ஓகேவா? டிசபிள்டு பெர்சனா இருக்கீங்கன்னா 52 வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்கன்னா 55 வரைக்கும் எழுதலாம். விடோனா 42 வரைக்கும் எழுதலாம். இப்போதைக்கு இந்த ஏஜ மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது எந்த எஜுகேஷன் லெவலுக்கு பொருந்தும், எதுக்கு பொருந்தாதுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? அடுத்து செகண்ட் இந்த போஸ்டிங்க்கு 34 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ், 44 வரைக்கும் டிசபிள்டு பெர்சன்ஸ் போஸ்டிங் கிடைக்கும். 55 வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப விடோவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 37 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் அதே தான் 21, மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் 37, டிசபிள்டு பெர்சனா இருந்தாலும் 37, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் 37, விடோவா இருந்தாலும் 37 தான். ஓகேவா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஏஜ். ஓகேவாப்பா? இப்ப புரிஞ்சிருச்சுல? ஓசி கேட்டகரி சொல்லிட்டேன். அடுத்து பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரிக்கும் சொல்லிட்டேன். இப்ப எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரி. ஓகேவா? எந்த டேட்ல கணக்கு தெரியும்ல? ஜூலை 1. ஓகேவா? இந்த டேட்ல இருந்து இந்த டேட் படி உங்களுக்கு இந்த ஏஜ்லாம் முடிஞ்சிருக்கணும். இப்ப விஏஓக்கு எஸ்சி எஸ்டிக்கு என்ன மினிமம் ஏஜ் 21. அப்ப 21 இந்த டேட்டுக்குள்ள முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? சார் எனக்கு வந்து ஜூலைல வந்து எனக்கு 5ஆம் தேதி பிறந்த நாள், 6ஆம் தேதி பிறந்த நாள், எனக்கு வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி பிறந்த நாள், இதெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த அந்த ஜூலை 1க்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ஏஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவாப்பா? ஸோ விஏஓக்கு மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 42, டிசபிள்டு பர்சனை பொறுத்த வரைக்கும் 52, எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் 55, விடோவா இருக்கீங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். ஓகேவா? இதற்கு அடுத்த உள்ள போஸ்டிங் விஏஓக்கு அடுத்து உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜெய்ஓ இந்த போஸ்டிங்க்கு நீங்க மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18. ஓகேவா? மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம்ப்பா. டிசபிள்டா இருக்கீங்க அப்படின்னா 10 வருஷம் எக்ஸ்ட்ரா 47 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 55 வயசு வரைக்கும் எழுதலாம். விடோவா இருக்கீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 22. ஓகேவா? மேக்ஸிமம் ஏஜ் 37, டிசபிள்டு பர்சன்னாலும் 37, எக்ஸ் சர்வீஸ் மேன்னாலும் 37, விடோனாலும் 37. ஓகேவா? ஏன்னா ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஃபாரஸ்ட்னா ஏற, இறங்க, நடக்க, வைக்க, ஓட இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஆட்களா இருந்தா மட்டும்தான் ஃபாரஸ்ட்ல உங்களால போஸ்டிங் வந்து சர்வே பண்ண முடியும். அதுக்காக தான் அதுல வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கம்மியா வச்சிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்போ இதுதான் இந்த ஏஜ் லிமிட்கான டீட்டெயில். ஓகேவா? தெளிவா பார்த்துக்கோங்க. ஓசி, பிசி, பிசிஎம், அதுக்கப்புறம் வந்து எம்பிசி சொல்லிட்டேன். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியும் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா குரூப் 4ஓட நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? குரூப் 4 நீங்க எழுதணும் அப்படின்னா நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்? 10th பாஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? 10th பாஸ் ஆயிருக்கீங்க. உங்கள்ட்ட 10th சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுத எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க சார் நான் 10th பாஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன் சார். நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜோ இல்ல இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சிருக்கேன். பிஎஸ்சியோ இல்ல பிஇயோ ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நான் வச்சிருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மினிமம் ஏஜ் லிமிட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதாவது இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? மினிமம் ஏஜ் லிமிட் 21, 18, 22. ஸோ இது எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே, இந்த மினிமம் ஏஜ் லிமிட். இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது மட்டும் நீங்க 12th தாண்டிட்டீங்க, நீங்க ஒரு காலேஜ் டிகிரி வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு டிகிரி ஆர்ட்ஸோ இல்ல இன்ஜினியரிங்கோ ரெண்டுல ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஒரு டிகிரியோ 2 டிகிரியோ அது கணக்கு இல்ல. ஆனா மினிமம் நீங்க ஒரு டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்க 60 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். எத்தனை வயசு வரைக்கும்? 60 வயசு வரைக்கும் எழுதலாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எழுதலாம். 60 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட். நீங்க 59 வயசு வரைக்கும் கூட எழுதி வேலைக்கு போகலாம். ஓகேவா? இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களாப்பா? இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்க 10th மட்டும் படிச்சிருந்தாதான் இந்த வயசு கேட்டகரி இது எல்லாமே. ஓகேவா? மினிமம் கேட்டகரி எல்லாருக்கும் பொருந்தும். இந்த மினிமம் வயசு 18 தாண்டி இருக்கணும், 21 தாண்டி இருக்கணுங்கிறது அது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க 10th படிச்சிருந்தாலும் சரி, டாக்டரேட்டே படிச்சிருந்தாலும் சரி, 4 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி. ஆனா நீங்க ஆர்ட்ஸ் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேவா? நீங்க 60 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து எனக்கு வந்து 40 வயசு ஆயிருச்சு, எனக்கு வந்து 42 வயசு, எனக்கு வந்து 35 வயசு ஆயிருச்சு, 33 வயசு ஆயிருச்சு, எழுதலாமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நீங்களாம் என்னன்னா உங்களுக்கு நீங்க ஒரு டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் இது வந்து கிடையாது. ஓகேவா? ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களாப்பா? நீங்க 60 வயசு வரைக்கும் தாராளமா எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? ஸோ ஓகே. இப்ப அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஏஜ் லிமிட்ட தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி
வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லைக் போடுங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்ப அடுத்தது நம்ம வேக்கன்சிக்கு போகலாம். ஓகே. வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 10,000 பிளஸ் வேக்கன்சி அப்படிங்கிறத நம்ம தம்ப்நெயில்ல குடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன காரணம், என்ன ஏதுங்கிறத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ மொத்தம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது 12,00,000க்கு பிளஸ் போஸ்டிங் இருக்கு. 12,00,000 சொச்சம். சரிங்களா? 12 லேக்ஸ் சம்திங் வந்து நம்மளுக்கு டோட்டல் போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. வேலைகள் ஓகேவா? வேலை கவர்ன்மென்ட் ஆஃபீசருக்கான வேலை அப்படி இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல 5,00,000 ஜாப்ஸ் வந்து வேக்கன்சில இருக்கு. 5,00,000 போஸ்டிங் வந்து வேக்கன்ட்ல இருக்கு. ஓகேவா? 5,00,000 ஆட்கள் வந்து இல்ல. மொத்தம் 12,00,000 பேர் வந்து வேலை பார்க்கணும். அதுல 5,00,000 ஆட்கள் வந்து இல்ல. ஓகேவா? ஸோ அப்ப இது டோட்டல் கவுண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா 40% வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கு. எங்க கவர்ன்மென்ட் செக்டார்ல. ஓகேவாப்பா? இந்த கவர்ன்மென்ட் இதுல இது வந்து எந்த கணக்குப்படி அப்படின்னா ஜூன், ஜூலை இந்த இயருக்கான ஜூன், ஜூலைக்கான கணக்குப்படி 10,000 வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுல 10,000 போஸ்டிங் அப்படிங்கிறது இந்த 40%ல வெறும் 2% தான். ஏன்னா 5,00,000த்துல 10,000 அப்படிங்கிறது எவ்வளோ? வெறும் 2% தான். ஓகேவா? இந்த 40% அவங்கள்ட்ட வேக்கன்சி இருக்கு. நம்ம வெறும் 2% தான் அவங்கள ரிலீஸ் பண்ணி கேட்க சொல்றோம். சரிங்களா? இது வரைக்கும் 5,000 குடுத்தாங்க 1%. இப்ப 10,000 அப்படிங்கிறது வெறும் நம்மளுக்கு 2% தான் அவங்க ஃபில் பண்ண போறாங்க. ஓகேவா? இது வந்து கண்டிப்பா நடக்கும். ஏன்னா, நியூ கவர்ன்மென்ட் வந்திருக்காங்க. புது கவர்ன்மென்ட் வந்திருக்காங்க. புது டிபார்ட்மெண்ட்ஸ் நெறைய உருவாக்க போறாங்க. நம்ம அவங்க பட்ஜெட்ல இருந்து, அவங்க நடவடிக்கையில இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும். ஓகேவாப்பா? இதுக்கு முன்னாடி ஒரு 2 பார்ட்டி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து ரிப்பீட்டடா இது வந்து அது, இது வந்து அது அப்படி போய்க்கிட்டு இருந்துச்சு. அத பத்தி நம்ம இப்ப பாலிடிக்ஸ்க்குள்ள நம்ம வேணாம். சரிங்களா? இப்ப அந்த கட்சிகளே திரும்ப வந்திருந்தா, நம்ம இத பத்தி இவ்வளவு தூரம் நம்ம வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைக்க தேவையில்ல. ஓகேவா? இப்ப வந்து புது கவர்ன்மென்ட் வந்திருக்காங்க. அதுவும் கரப்ஷனுக்கு ஆப்போசிட்டா இந்த ஒரு கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது இருக்காங்க. சரிங்களா? நெறைய அதிகாரிகள் வந்து டிஸ்மிஸ் ஆகுறாங்க. நெறைய அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நெறைய வேக்கன்சி அப்படிங்கிறது உருவாகும். நெறைய டிபார்ட்மெண்ட் புதுசா உருவாக்குறாங்க. சரிங்களா? இவங்க வந்ததுக்கு அப்புறம் நெறைய துறைகள வந்து புதுசா உருவாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த துறைகளுக்கெல்லாம் ஆட்கள் வேணும். ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் இங்க இன்ஜின். ஓகேவா? இதயம் மாதிரி. அரசினுடைய இதயம் அப்படிங்கிறது ஊழியர்கள் தான். ஓகேவா? அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கல்யாண மேடையில நின்னு கல்யாணம் பண்றது பெருசு இல்ல. களத்துல நின்னு எல்லாரையும் வரவங்க போறவங்க எல்லாரையும் சமாளிச்சு, அவங்கள வரவேற்று, அவங்களுக்கு சாப்பாடு குடுத்து, எல்லாரையும் வந்து நல்லபடியா நம்ம வந்து சென்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு பெரிய வேலை. கல்யாண வீட்ல. ஓகேவா? அந்த மாரி தான் இங்கேயும். இந்த நீங்க வந்து இப்ப நினைக்கலாம், சார் குரூப் 1, குரூப் 2லாம் குரூப் 1லாம் கம்மியா தான் சார் போஸ்டிங் வந்துச்சு. குரூப் 4ல மட்டும் எப்படி சார் நீங்க இவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். ஓகேவா? அதுக்கான ரீசன் என்னன்னா, குரூப் 1, குரூப் 2 ஆஃபீசர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த மேடையில நிக்கிறவங்க மாதிரி. ஓகேவா? முக்கியமான நபர்கள் தான். கம்மியான வேக்கன்சி அப்படிங்கிறது அங்க இருக்கும். அந்த மேடைங்கிறது எவ்வளோ தூரம் இருக்கும். ஆனா குரூப் 4 போற வேக்கன்சில போறக்கூடிய ஆஃபீசர்ஸ் அவங்க அந்த கவர்ன்மென்ட் ஆஃபீசர் குரூப் 4 போஸ்டிங்ல போகக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க களத்துல பணியாற்றக்கூடிய நபர்கள். சரிங்களா? நீங்க இல்லாம குரூப் 4 ஆஃபீசர்ஸ் இல்லாம ஒரு கவர்ன்மெண்ட்ட ரன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா நீங்க தான் எல்லா வேலைகளையும் கீழ இருந்து மேல வரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய ஆட்கள். ஓகேவா? இப்ப குரூப் 1 ஆஃபீசர்ஸ் அப்படிலாம் இருக்காங்கன்னா, அவங்க ஹையர் போஸ்டிங்ல இருப்பாங்க. என்ன ஏதுங்கிற ரிசல்ட் கேட்பாங்க, வப்பாங்க. ஆனா கீழ களத்துல பணியாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க, இந்த குரூப் 4 முடிச்சு வேலைக்கு போகக்கூடிய நீங்க தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க இல்லாம இங்க கவர்ன்மென்ட் செயல்படாது. ஸோ இந்த ஒரு எலக்ஷன்ல இந்த பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். இவங்க வந்து அடுத்து வந்து எலக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா, கவர்ன்மென்ட்ட நல்லபடியா கொண்டு வரணும். சரிங்களா? ஏன்னா இங்க அதுதான் இங்க மெயின் ஒரு கோட்டாவே வந்து எல்லாரும் வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த கவர்ன்மெண்ட்ட சரி பண்ணணும்னா, அதுக்கான ஆட்கள் தேவை. கண்டிப்பா தேவை. அப்ப நீங்க படிக்கிறதோ, நீங்க போடுற உழைப்போ கண்டிப்பா வீணாகாது. சரிங்களா? அதனால முழு நம்பிக்கையோட உங்களோட உழைப்ப போடுங்க. ஓகேவா? எதுலயுமே வந்து சந்தேகப்படாதீங்க. மத்தவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. நான் இன்னொன்னு சொல்லவா? உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். அது 10,000 வரட்டும், 5,000 வரட்டும், 2,000 வரட்டும், 3,000 வரட்டும். அத பத்தி உங்களுக்கு என்ன கவல? இல்ல இப்ப 15,000 போஸ்டிங் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வேலை கிடைச்சிருமா? இல்ல 5,000 போஸ்டிங் தான் விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கிடைக்காம அப்படி கிடையாது. ஓகேவா? அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா? அதிகமான போஸ்டிங் போட்டப்ப நல்லா படிக்கிறவங்க, எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகாதவங்களும் இருக்காங்க. அதே மாரி கம்மியான போஸ்டிங் போட்டப்ப அவங்க கம்மியான மார்க் எடுத்தே உள்ள போனவங்களும் இருக்காங்க. சரிங்களா? அதனால இங்க உங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு தேவை என்ன? ஒரு போஸ்டிங். நம்ம போய் உட்காரணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இப்ப 5,000 போஸ்டிங் வரட்டும், 10,000 ஒவ்வொன்னும் நடக்கும். ஓகே. இந்த கவர்ன்மென்ட் இப்ப தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்ப திடீர்னு உங்க கையில ஒரு புக்க குடுத்து, இந்த புக்ல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். நீ பதில் சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம அந்த புக்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். அதுலருந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அத வந்து நம்ம ஒரு வாரம் நம்ம படிச்சு அத பிரிப்பேர் பண்ணா தான், அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்க? என்ன செஞ்சிருக்காங்க? அத நம்ம எப்படி நம்ம டெலிவரி பண்ணலாம்? இது எல்லாமே நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்ப தான் இந்த கவர்ன்மென்ட் வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு
கண்டிப்பா நம்மளுக்கு எப்பயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னா, ஒரு 3000 போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன்ல குடுக்குறாங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு எக்ஸாம் வரும்போது ஒரு 4000 அப்படிங்கிற மாரி ஆயிரும். நீங்க கவுன்சிலிங்க்கு போம்போது, அதாவது சர்டிஃபிகேட் சப்மிஷன்லாம் முடிச்சு நீங்க கவுன்சிலிங் போம்போது, அது வந்து ஒரு 5000 இல்ல 6000 அப்படிங்கிற மாரி போயிரும். ஓகேவா? இதுதான் எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா, வேக்கன்சி அங்க ரிட்டயர்மென்ட் ஆக ஆக வேக்கன்சி தேவைப்பட இங்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க கவுன்சிலிங் வரைக்கும். நோட்டிஃபிகேஷன்ல வர டேட் தான் கடைசிங்கிறது கிடையாது. சரிங்களா? இப்ப நோட்டிஃபிகேஷன்ல நம்மளுக்கு வந்து ஒரு 5000 வேக்கன்சி அப்படிங்கிறது குடுக்குறாங்கன்னு வைங்களேன். நீங்க எக்ஸாம் எழுதும்போதே உங்களுக்கு ஒரு 6000 அந்த மாரி போயிரும். ஓகேவா? நம்மளுக்கு கம்மியா வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி சரிங்களா? நீங்க கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி கூட அந்த கவுண்ட் அப்படிங்கிறது மாறும். ஓகேவாப்பா? ஸோ அதனால நீங்க முன்னாடியே எதையுமே வந்து யோசிச்சு வைக்காதீங்க. அதனால கவுண்ட் எப்ப வேணாலும் மாறும். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த டிசம்பர்ல தான் நீங்க எக்ஸாமே எழுத போறீங்க. இந்த குரூப் 4 வந்து இந்த டிசம்பர்ல தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ அப்படிங்கிறம்போது அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் ரிசல்ட் வர்றதுக்கு எடுத்துக்கிட்டா கூட, பிப்ரவரி இல்ல மார்ச்ல தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? மார்ச், ஜனவரில வந்து வராது. ஏன்னா டிசம்பர் கடைசி. அப்ப பிப்ரவரி இல்ல மார்ச் இல்ல ஏப்ரல் கூட போகலாம். அப்ப அந்தான்னு நீங்க சர்டிஃபிகேட் சப்மிஷன் பண்ணி கவுன்சிலிங் போய் போஸ்டிங்ல போய் நீங்க உட்கார்றதுக்கு கிட்டத்தட்ட ஜூன், ஜூலை ஆயிரும். அடுத்து ஒரு 6 மாசம் அப்படிங்கிறது தள்ளி போயிரும் கவுன்சிலிங்க்கே. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஆட்கள் தேவை, எங்கெங்க வேக்கன்சி தேவை அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்து கண்டிப்பா போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால நீங்க அசால்ட்டா இருக்காதீங்கப்பா. மத்தவங்க சொல்றாங்க அதெல்லாம் வராது. ரொம்ப கம்மியான போஸ்டிங் வரும். குரூப் 1ல கம்மியா தான் வந்துச்சு. நாளைக்கு குரூப் 2ல என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்படிலாம் சொல்றாங்கன்னு நெனச்சுக்கிட்டு, நீங்க வந்து படிக்காம காலத்த நீங்க தள்ளினீங்க அப்படின்னா, ஏமாளி நீங்களா தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்மளால முடியும். என்னால முடியும். நான் அடிச்சு காட்டுறேன். அப்படின்னு சொல்லி இறங்குங்க. நம்மளுக்கு இவ்வளோ போஸ்டிங் வருது, அவ்வளோ போஸ்டிங் வருதுலாம் தேவையில்ல. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களால முடியும்னு நீங்க நெனைக்கிறீங்களா? உங்களோட உழைப்பு போடுங்க. அவ்வளவுதான். ஏன் இதுல போய் வந்து நம்மளுக்கு இது வரும், அது வரும், இப்படி வரும், அப்படி அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஒரு போஸ்டிங் வந்தாலும் அது நமக்குன்னு இருக்கணும். அப்படி படிக்கணும். புரியுதா? இத்தன போஸ்டிங் வர்றதுக்காக படிச்சோம். அத்தன போஸ்டிங் வர்றதுக்காக படிச்சோம். அப்படிலாம் கிடையாது. வேக்கன்சி எவ்வளோ வந்தாலும் சரி, நான் என்னோட திறமைய நான் வந்து காட்டுவேன். நான் வந்து அடிச்சு உள்ள போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு உறுதி உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவாப்பா? நம்ம எப்பயுமே சொல்ற மாரி தான். நம்ம வந்து ஒரு குறள் சொல்லுவோம். "பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெருவும் புலிதாக்குறின்" அப்படின்னு வந்து ஒரு குறள் இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, என்னதான் காட்டுல யானை வந்து ஒரு பெரிய விலங்கா, பெரிய தும்பிக்கை, பெரிய தந்தம், பெரிய கால்கள்லாம் வச்சு அவ்வளோ பெரிய ஒரு உருவமா இருந்தாலும், அத விட உருவத்துல சின்னதா இருக்கக்கூடிய ஒரு புலி, அத ஊக்கத்தோட ஒரு அட்டாக் பண்ணும்போது, ஒரு ஊக்கத்தோட தாக்க போகும்போது, அந்த யானையே ஒரு நிமிஷம் நடுங்குமாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது, அந்த மாரி தான் உங்களோட மூவ் அப்படிங்கிறது இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி தான் அந்த யானைனா, நீங்க தான் அந்த புலி. சரிங்களா? உங்களோட மூவ் அப்படிங்கிறது, நம்மளோட மூவ் எப்பயுமே வந்து தெளிவா இருக்கணும். ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அதான் இங்க ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருங்க. அப்படி நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால ஏஜ் லிமிட்ட பார்த்துக்கோங்க. வேக்கன்சியையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கீழ எனக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ லாஸ்ட்டா வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம். அதுல வாய்ஸ் வந்து சரியா கேட்கல. ஸோ அதுக்காக தான் திரும்ப அப்லோட் பண்ணி நம்ம ஏத்துறோம். சரிங்களாப்பா? இதுல நான் ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, நான் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் வந்து குடுக்குறேன். நம்மளோட பேட்ஜ் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. நம்மளோட பேட்ஜ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே. ஆல் தி பெஸ்ட்ப்பா. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.